வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தானே இந்த வெப்சைட்டுக்கு வந்துங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணால் ஃபஸ்ட்டு தானே ஹோம் பேஜ் கூட தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆப்பு. இந்த ஆப்புக்கான லிங்க் வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக உண்டு. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள் நீங்கள் வந்து இதில் வந்து ஆன்லைன் மூலமாக ஆர்டர் பண்ணிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சர்வீஸ் டைப் பண்ணிருக்கு, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டாக இருப்பாங்க செல்ஃப் வெரிஃபிகேஷன், இதை வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து இதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களோட கேப்சா கோட் கொடுத்துருக்காங்க, இதை வந்து டைப் பண்ணிவிட்டு இங்கே சென்ட் ஓடிபின்னு இருக்கு பாருங்க, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். சென்ட் ஓடிபி கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஓடிபி வந்து சென்ட் ஆகிருக்கும், அதை வந்து இதில் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கேப்சா கோடு இருக்குது, இதை வந்து டைப் பண்ணிவிட்டு சப்மிட்ன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தான் போகும். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேலே இருந்தால் மிஸ்டர் செலக்ட் பண்ணுங்கள், ஃபீமேலாக இருந்தால் மிஸ்ஸஸ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. நேம் வந்து டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபாதர் இருந்தாலும் ஃபாதர், இல்லைனா ஒய்ஃப் ஆஃப் இருந்தாலும் ஒய்ஃப், இதில் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபாதர் நேம் வந்து இதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்கும், நீங்கள் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி வந்து இதில் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும், உங்களுடைய இமெயில் ஐடி வந்து டைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக இருக்கிற உங்களுடைய அட்ரஸ் வந்து ஃபஸ்ட் வந்து டைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வந்து இதில் வந்து இருக்கிறத பார்த்து செலக்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பின்கோடு வந்து இதில் வந்து டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எத்தனை இயர்ஸாக வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து இருக்கிறீங்கன்றது வந்து டைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இருக்கிற அட்ரஸும் பர்மனன்ட் அட்ரஸும் சேம்னா அங்கே வந்து டிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்துடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஃபோட்டோ வந்து சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 KB கீழே வந்து இருக்கணும். அது வந்து PN இல்லைனா JPG ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணல ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுடைய நேம் வந்து டைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுடைய ஃபாதர் நேம் வந்து டைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்கும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் வந்து ப்ரூஃப் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் இருக்கிற ப்ரூஃப்லையும் நீங்கள் வந்து இதில் டைப் பண்ணுற டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். அந்தமாரி இருக்கிறது வந்து டைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி வந்து இதில் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுடைய இமெயில் ஐடி வந்து இதில் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் வந்து இதில் வந்து டைப் பண்ணிடுங்க. கரண்ட்டாக இருக்கிற அட்ரஸ் வந்து டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். உங்களோட டிஸ்ட்ரிக்ட் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து இதில் வந்து செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பின்கோடு வந்து இதில் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய பின்கோடு வந்து டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கரண்ட் அட்ரஸில் வந்து எத்தனை வருஷமாக வந்து இருந்திருக்கணுன்றது கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து எத்தனை வருஷம் இருக்குன்றது வந்து இதில் வந்து டைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கரண்ட் அட்ரஸும் சேம் அட்ரஸும்ன்றது வந்து சேமாக இருக்கா அப்படின்றது வந்து இதில் வந்து டிக் பண்ணிவிடுங்க. இல்லைனா வந்து உங்களுடைய பர்மனன்ட் அட்ரஸ் வந்து இதில் வந்து டைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஃபோட்டோ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 50 KB தான் இருக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா PNG இல்லைனா JPG ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க. அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அட்ரஸ் ப்ரூஃப் வந்து ஏதாவது ஒன்று அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்து உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் எது இருக்கோ அதை வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 100 KB வந்து இருக்கணும். அப்லோட் பண்ணிவிட்டு இங்கே வந்து டிக்லைன் பாக்ஸ் ஒன்று இருக்கும், அதை வந்து டிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து சேவ்ன்றது இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்னு வருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 500 வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எஸ்ன்னு கேட்கும். இது வந்து எக்ஸ்ன்றது வந்து கிளிக். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமு, உங்களுடைய ஃபோன் நம்பரு, நீங்கள் வந்து எவ்வளோ பே பண்ணுன்றது வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து மேக் பேமெண்ட்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்படி தான் இருக்கும். நெட் பேங்கிங் மூலமாக நீங்கள் வந்து பே பண்ணலாம், இல்லைனா கிரெடிட் கார்டு மூலமாக வந்து பே பண்ணலாம். 2 மெத்தட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு மூலமாக பே பண்ணிங்களா அதுக்கான சார்ஜஸ் வந்து பிடிப்பாங்க. நெட் பேங்கிங் மூலமாக நீங்கள் வந்து பே பண்ணிக்கோங்க. பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும்.
சப்மிட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேர்வே ஸ்டேஷன் வந்து உங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஸ்டேஷனுக்கு வந்து போகிற மாதிரி இருக்கும். சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல அவங்களே வந்து உங்களுக்கு வீட்டுக்கு வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு அப்ரூவ்ன்றது வந்து கொடுத்துருவாங்க. அப்ரூவ் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு மெயில் வந்து சென்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.